கோவை பாஜக முக்கிய நிர்வாகிகள் ராஜினாமா, அண்ணாமலை அமைப்பில் ஐக்கியம். பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலையின் ராஜினாமா ஏற்கப்பட்ட நிலையில், முன்னாள் கோவை மாநகர மாவட்ட தலைவர் பாலாஜி உத்தமராமசாமி, தெற்கு மாவட்ட தலைவர் வசந்தராஜன் உள்ளிட்ட நிர்வாகிகள் அக்கட்சியிலிருந்து விலகியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து அண்ணாமலை ஆரம்பித்துள்ள வி த லீடர்ஸ் என்ற அமைப்பில் அவர்கள் இணைந்துள்ளனர். இது தொடர்பாக செய்தியாளரிடம் பேசிய பாலாஜி உத்தமராமசாமி, அண்ணாமலை அரசியல் கட்சி ஆரம்பிப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. பாஜக மட்டுமின்றி எந்த அரசியல் கட்சியையும் சேராதவர்களும் எங்களது இயக்கத்தில் இணைந்து வருகின்றனர். எங்களது இயக்கம் அனைத்து கட்சிகளையும் பொருந்தள்ளி முதலிடத்தை பெறும் என தெரிவித்துள்ளனர். எங்களது இயக்கத்தை பாஜகவின் ஏ டீம், பி டீம் என சொல்ல முடியாது. மற்ற கட்சிகள் போலத்தான் பாஜகவையும் பார்ப்போம். இந்த இயக்கத்தில் நடிகர் ரஜினிகாந்த் ரோல் பற்றி எனக்கு தெரியாது. தமிழக மக்கள் நாள் சார்ந்து எங்களது கொள்கை அமையும் என தெரிவித்துள்ளார். அண்ணாமலையின் கொள்கையே எங்களது கொள்கை. பாஜக சித்தாந்தம் வேறு, எங்கள் சித்தாந்தம் வேறு. எதிர்காலத்தில் விஜய், அண்ணாமலை இடையேதான் அரசியல் போட்டி இருக்கும். கூடிய விரைவில் அண்ணாமலை அறிவித்த அப்துல் கலாம் அரசியல் மையம் கோவையில் ஆரம்பிக்கப்படும் என கூறியுள்ளார். அதேபோல வசந்தராஜன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், 28 ஆண்டுகளாக மிக மோசமாக தோல்வி காலத்திலும் பாஜகவில் இருந்துள்ளேன். ஊழல் இல்லாத, போதைக்கு அடிமை, சினிமாவிற்கு அடிமை, குடும்ப ஆட்சியிலிருந்து தமிழகத்தை மீட்டு ஒரு முன்னோடி மாநிலமாக மாற்ற வேண்டும் என்பதே என் சமுதாய பயணம் என தெரிவித்துள்ளார். ஆனால் தற்போதைய தமிழக பாஜக சூழலில் அது நிறைவேறும் என்ற நம்பிக்கை முழுமையாக இழந்திருக்கிறேன். யாரையும் குறை கூறாமல் கட்சிக்கு பாடுபட்ட இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து கட்சியில் உள்ள அனைவரையும் மிக முக்கிய தலைவர்கள் மரியாதையுடன் நடத்த வேண்டும் என்பது எனது ஆவல். மிக கனத்த இதயத்துடன் நான் உயிரினும் மேலாக நேசித்த பாஜகவிலிருந்து விலகுகிறேன். தமிழக நலன் கொண்ட, தேசிய சிந்தனை கொண்ட, ஊழலற்ற, நேர்மையான, பிரம்மாண்ட வளர்ச்சி தரும் எனது மக்கள் எதிர்பார்க்கும் அரசியல் பாதையில் அண்ணாமலையுடன் கைகோர்த்து பயணிக்க முடிவெடுத்துள்ளேன் என தெரிவித்துள்ளார். வசந்தராஜன் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக சார்பில் போட்டியிட்டு 2.23 லட்சம் வாக்குகளை பெற்று 3ஆம் இடம் பிடித்தது குறிப்பிடத்தக்கது.